2026 மார்ச் ஏப்ரலில் நடக்கிற 10th 11th 12th எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். 8th ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோவில் டீட்டெயில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்கள் கேள்விக்கு மட்டும் ஆன்சரை பார்க்காதீங்க, மற்ற டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ மேக்ஸிமம் முழுசாக பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் இருக்குது. முகமது காசிம் இவர் என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். 11th எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஏற்கனவே 11th எக்ஸாம் நீங்கள் எழுதிருப்பீங்க, அதோடைய ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணணும். சப்போஸ் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக எழுதின எக்ஸாமுடைய ஹால் டிக்கெட் அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு இல்லைன்னா ஹால் டிக்கெட் இதோடைய ஜெராக்ஸ் 2 செட்டு இல்லைன்னா 3 செட்டு எடுத்துங்க. ஏன்னா 2 செட்டுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் மினிமம் 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துங்க. அதில் நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஐடி ப்ரூஃபுக்கு நீங்கள் ஆதார் கார்டு கொண்டு போங்க, அதோடைய ஜெராக்ஸையும் வேணுமா 3 செட்டு எடுத்துங்க. பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ 2 கேட்டிருக்காங்க, நீங்கள் 3ஆவே எடுத்துங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் போதும், 11th நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது KM மூர்த்திமுத்து இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். தட்கல் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த டைம் அவங்க அப்ளை பண்ணுற டேட்டு கொடுத்துருக்காங்க, ஆனால் தட்கல் எப்போ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தட்கல் மெத்தடே இந்த வாட்டி கொடுக்கவே இல்லை. அதனால் தட்கல் இந்த வரைக்கும் கிடையாது. அதை பற்றி அவங்க எதுவுமே சொல்லலை. அப்ளை பண்ணுற டேட்டு மட்டும் உங்களுக்கு 22/12 7/1 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நேம் மிஸ்டேக் கரெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா இப்போ வருமானு தெரியல. கொஞ்சம் நீங்கள் கிட்ட போய் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் வேலை நடக்கும். அடுத்தது பாரதி கௌசல்யா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 12th ஃப்ரெஷ்ஷாக எழுத போகிறேன், 3 சப்ஜெக்ட் மட்டும் எழுதலாமா, பிரித்து எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 3 சப்ஜெக்ட் எழுதுறதா எழுதுங்க, கண்டிப்பாக எழுதலாம். பிரித்து எழுதுறது ஈஸி தான் உங்களுக்கு. ஆனால் அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அதை நீங்கள் பிரித்து விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சர்டிஃபிகேட்லாம் கொஞ்சம் குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்ளை பண்ணும்போது எல்லாம் அப்ளை பண்ணிவிடுங்க. 3 எக்ஸாம் நீங்கள் போலன்னா அது ஆப்சண்ட்னு வரும், நீங்கள் அடுத்த டைமில் கண்டிப்பாக எழுதிக்கலாம். இப்போ மார்ச் ஏப்ரலில் இந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்த உடனே ஜூன் ஜூலையில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடக்கும். அந்த எக்ஸாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதலாம். இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 10th 11th 12th 3க்குமே நடக்கும். அடுத்தது தேவர் வீட்டு பொண்ணு இந்த ஐடியில் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய முதல் கேள்வி என்ன கேட்டாங்க அப்படின்னா, டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது இவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ப்ராக்டிக்கலுக்கு 2 days முன்னாடி தான் அப்ளை பண்ணிட்டு வந்தேன், தேரிக்கு மண்டே அப்ளை பண்ணலாமா, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் என்ன ஸ்டாண்டர்ட்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக தியரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 10th அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். 10th ஃபர்ஸ்ட் டைமாக எழுத போகிறவங்க இவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். 8th மார்க் ஷீட் வேணும். நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 10th எழுதலாம். அந்த டைமில் உங்களுக்கு 8th மார்க் ஷீட் வேணும். அதே மாதிரி 9th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்போ 10th எழுத போறனால கூட உங்களுக்கு 8th மார்க் ஷீட் வேணும். இந்த 8th மார்க் ஷீட்டு நீங்கள் 8th எங்கே படிச்சீங்களோ அந்த ஸ்கூலில் போய் கேளுங்க. அவங்க ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு A4 ஷீட்டில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எவ்வளோ மார்க்னு போட்டு அவங்க சைன் போட்டு சீல் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் உங்களுக்கு 8th மார்க் ஷீட்டு. இந்த மார்க் ஷீட்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ஒரிஜினல் டிசியும் சப்மிட் பண்ணணும். நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டிசியை 8th ஒரிஜினல் டிசியை நீங்கள் சப்மிட் பண்ணணும். 9th ஆர் 10th டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த டிசியையும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே, அதாவது மார்க் ஷீட்டு, டிசி, இது எல்லாமே என்ன பண்ணுங்க, 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் சைன் பண்ணிக்கிங்க. இது கூட நீங்கள் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கண்டிப்பாக கொண்டு போங்க, ஒரிஜினலில் கண்டிப்பாக காட்டணும். அதே மாதிரி கலர் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸு 3 நம்பர் கொண்டு போங்க.
சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிராக்டிக்கல் தியரி ரெண்டுமே நீங்க எழுதணும். தியரியில பாஸ், பிராக்டிக்கல் ஃபெயில் அப்படின்னா பிராக்டிக்கல் மட்டும் அட்டன் பண்ணா போதும். பிராக்டிக்கல் பாஸ், தியரி ஃபெயில்னா தியரி மட்டும் அட்டன் பண்ணா போதும். ரெண்டுமே ஃபெயில் அப்படின்னா ரெண்டுமே அட்டன் பண்ணணும். இப்போ நீங்க பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கல் கிளாஸுக்கு அப்ளை பண்ணணும். அது எங்க அப்ளை பண்றது அப்படின்னா டிஓ ஆபீஸ்ல போய் நீங்க பிராக்டிக்கல் கிளாஸுக்கு முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ என்ன பண்றீங்க, நீங்க இப்போ 10th அப்ளை பண்றீங்க பாத்தீங்களா எக்ஸாமுக்கு, அது கூட சேர்த்து நீங்க அப்ளை பண்ணணும். அப்பதான் அவங்க பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நீங்க டிஓ ஆபீஸ்லயே அப்ளை பண்ணும்போது கேளுங்க, உங்களுக்கு பிராக்டிக்கல் கிளாஸ் எங்க இருக்கும் அப்படின்னு கேளுங்க. கேட்டு அந்த ஸ்கூல்ல நீங்க இமிடியேட்டா கான்டாக்ட் பண்ணி பிராக்டிக்கல் கிளாஸ் கண்டிப்பா நீங்க அட்டன் பண்ணணும். பிராக்டிக்கல் கிளாஸ் நீங்க அட்டன் பண்ற ஸ்கூல்லயே நீங்க உங்களுக்கு எப்ப பிராக்டிக்கல் எக்ஸாம்னு கேளுங்க. ஏன்னா பிப்ரவரி 23 27 வரைக்கும் 10th பிராக்டிக்கல், அதுக்குள்ள உங்களுக்கு டேட் சொல்லுவாங்க, நீங்க அங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். யாராவது சயின்ஸ் பிராக்டிக்கல் கிளாஸுக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணவே இல்லை அப்படின்னா இமிடியேட்டா டிஓ ஆபீஸை கான்டாக்ட் பண்ணி முதல்ல அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. முதல்ல போய் நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்து அதுக்கு பிறகு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. அடுத்தது ஹே ஃபாஹி, இந்த ஐடியில இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 11th அரியர் 12th சேர்த்து எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 11th எழுதி 1 year ஆன பிறகு நீங்க அரியர் இருந்தாலும் சரி இல்ல ஆப்சண்டா இருந்தாலும் சரி, நீங்க இப்ப 11th 12th ரெண்டுமே சேர்த்து எழுதலாம். அடுத்தது மணிமேகலை, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 10th பிராக்டிக்கல் இன்னும் அப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கும் எக்ஸாமுக்கும் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்க. இப்ப ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன், அதே மாதிரி பண்ணுங்க. அதாவது முதல்ல சயின்ஸ் பிராக்டிக்கல் கிளாஸுக்கு டிஓ ஆபீஸ்ல போய் முதல்ல அப்ளை பண்ணிட்டு வந்து அந்த அக்னாலஜ்மெண்ட் கொண்டு வந்து இப்ப நீங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்க சேர்த்து அப்ளை பண்ணணும். டீடைலுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ அந்த லிங்க்ல கொடுத்துருக்கேன். அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. பிரியதர்ஷினி, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எங்க போய் அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு தெரியும் எங்க அப்ளை பண்றதுன்னு. நீங்க அதே சென்டர்ல போய் அப்ளை பண்ணுங்க. புதுசா அப்ளை பண்றவங்க மட்டும் இதை நோட் பண்ணீங்க. அரசு தேர்வுகள் சேவை மையம், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர், இங்க தான் நீங்க போய் அப்ளை பண்ணணும். இப்ப ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த அரசு தேர்வுகள் சர்வீஸ் சென்டர். இது வேற ஒன்றும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள 252 ஸ்கூல்ஸோட நேம் தான் இதெல்லாம். இங்க தான் நீங்க போய் அப்ளை பண்ணணும். அதாவது இதுல உங்களுக்கு நியரஸ்டா எங்க இருக்கோ, அதாவது நீங்க எக்ஸாம் எங்க எழுத ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு நியரஸ்டா எந்த சென்டர் இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த சென்டர்ல தான் நீங்க போய் அப்ளை பண்ணணும். முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க படிச்ச ஸ்கூல் நியரஸ்டா தான் அப்ளை பண்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் ஆன்லைன்ல லிங்க் பண்ணதுனால இப்ப நீங்க எங்க வேணாலும் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணலாம். அதனால உங்களுக்கு சென்டர், எக்ஸாம் சென்டர் எங்க தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு நியரஸ்டா உள்ள இடத்துல போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. சில பேர் கேட்டிருந்தீங்க இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணலாமான்னு, இல்ல ஆன்லைன்ல பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படி பண்ண முடியாது, இந்த சென்டர்ல தான் போய் நீங்க அப்ளை பண்ணணும். இப்ப இந்த எக்ஸாம் சென்டருடைய லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல உங்களுக்கு எந்த சென்டர் தேவைன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது உமா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே 11th சொல்லிட்டேன், 10th சொல்லிட்டேன். நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்னு சொல்லல, அதனால 12th சொல்லிடுறேன். 12th டைரக்டா எழுத போறாங்க, அதாவது 10th முடிச்சுட்டு 12th டைரக்டா எழுத போறாங்க. இவங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். 10th மார்க் ஷீட், உங்கள்கிட்ட எத்தனை 10th மார்க் ஷீட் இருக்குதோ அது எல்லாம் ஒரிஜினல் கண்டிப்பா வேணும். 10th ஸ்கூல்ல படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டிசி வேணும். பிரைவேட் கேண்டிடேட்டுக்கு டிசி கிடையாது, அதனால அவங்களுக்கு தேவையில்லை. ஏற்கனவே 12th எழுதி அரியர் உள்ளவங்க உங்கள்கிட்ட எத்தனை 12th மார்க் ஷீட் இருக்குதோ அது எல்லாம் நீங்க கொண்டு போகணும்.
11th பாஸ் பண்ணி இப்போ 12th எழுத போறவங்க 11th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை நீங்க கண்டிப்பா கொண்டு போகணும். 11th எழுதி ஃபெயில் ஆகி இப்போ 11th 12th ரெண்டையுமே எழுத போறவங்க 11th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை கொண்டு போகணும். இது மட்டும் இல்லாம இந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்டோடைய ஜெராக்ஸ் காப்பி 3 செட்டு எடுத்துங்க, அதுல நீங்க சைன் பண்ணீங்க. அடுத்தது ஆதார் கார்டு ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸையும் எடுத்துங்க. போட்டோ, கலர் போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் அதுல ஒரு 3 எடுத்துங்க. 10th முடிச்சுட்டு 12th டைரக்டா எழுத போறவங்க 10th மார்க் ஷீட்டு டிசி ஒரிஜினலை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 8th முடிச்சுட்டு 10th எழுத போறவங்களும் ஒரிஜினல் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க டாக்குமெண்ட்ஸ் கூட நீங்க போஸ்டல் கவர் சப்மிட் பண்ணணும். 40 ரூபா போஸ்டல் கவர் ஒன்று இருக்கும், அதையும் நீங்க அங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட்டை திரும்ப உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா அனுப்புறேன்னு சொல்லுவாங்க, ஆனா அனுப்ப மாட்டாங்க. நீங்க தான் எங்க அப்ளை பண்ணீங்களோ அவங்க கேளுங்க, எப்ப இந்த சர்டிபிகேட் கிடைக்கும்னு கேளுங்க, எங்க கிடைக்கும்னு டீட்டெயில கேட்டுங்க. ஒன்னு அப்ளை பண்ற இடத்துல இந்த ஒரிஜினல் சர்டிபிகேட்டை திரும்ப வாங்கிங்க, இல்லைன்னா டிஓ ஆபீஸ்ல தான் போய் நீங்க வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்தது கலை, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 11th 3 டைம் அட்டன் பண்ணிட்டேன், இப்போ 4th டைம் அட்டன் பண்ண போறேன், எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். அதாவது 11th அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டேன். இந்த டைம் நீங்க 11th 12th சேர்த்து ரெண்டுமே எழுதலாம், இல்ல 11th மட்டும் எழுதுறதாலும் எழுதலாம். அடுத்தது ஹரிஷ், இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 10th 2021-22 ஸ்கூல்ல பாஸ் பண்ணிட்டேன், 22-23 11th 3 மாசம் போயிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப 12th டைரக்டா எழுதலாமா அப்படின்னு கேட்டீங்க. இப்ப உங்கள்கிட்ட டிசி எந்த கிளாஸ்ன்னு போட்டிருக்கு, 11th போட்டிருக்கா இல்ல 10th போட்டிருக்கா? அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து கிளியரா இதுக்கு ஒரு பதில் இல்ல. ஏன்னா 10th முடிச்சவங்க டைரக்டா எழுதலாம், 2 years ஆகணும். 11th டிஸ்கண்டினியூ பண்ணவங்க, அதாவது டிசியில் 11th போட்டிருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்றது அப்படின்னு இது வரைக்கும் கிளியரா சொல்லல. அதே மாதிரி 11th பிரைவேட்டா அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் எழுதாம இருந்தவங்க, இவங்க டைரக்டா 12th எழுதலாமா அப்படின்னு அதையும் இது வரைக்கும் கிளியரா சொல்லல. இதுக்கு நீங்க அப்ளை பண்ற இடத்துலயோ இல்ல டிஓ ஆபீஸ்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காரு. இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணா பாஸ் பண்ண முடியுமா, டுட்டோரியல் போலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, எத்தனை எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு நீங்க பாஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஜூன் ஜூலைல சப்ளிமெண்டரி எக்ஸாம் வரும், அதையும் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். ஆனா நீங்க இப்ப 11th படிக்கிறதா இல்ல 12th படிக்கிறதா இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றது அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ற இடத்துல மண்டே நாளைக்கு போய் கேளுங்க, அப்படி இல்லைன்னா டிஓ ஆபீஸ்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்தது கார்த்திக், இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, 10th பிராக்டிக்கல் கிளாஸுக்கு அப்ளை பண்ண மிஸ் பண்ணிட்டேன், இப்ப அப்ளை பண்ணும்போது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்ப போய் நீங்க 10th சயின்ஸ் பிராக்டிகல் கிளாஸுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். டிஓ ஆபீஸ்ல போய் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல தூரம் போய் பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணதுன்னு பாருங்க. அங்க கொடுக்குற அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி கொண்டு வந்து இங்க எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. சயின்ஸ் பிராக்டிகல் எக்ஸாம் எழுதல, வெறும் தியரி மட்டும் எழுத போறனாலும் நீங்க எழுதலாம், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் டைம் நீங்க பிராக்டிகல் அட்டன் பண்றதா அட்டன் பண்ணிக்கலாம், இல்ல இப்பவே சேர்த்து எழுதிருந்தாலும் எழுதலாம். அடுத்தது லக்ஷ்மி, இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 12th பிரைவேட்டா படிச்சா டிசி கொடுப்பாங்களா, காலேஜ் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பிரைவேட் ஸ்டூடெண்ட் யாருக்குமே டிசி கிடையாது. நீங்க ஸ்கூல்ல படிச்சு பிரைவேட் எக்ஸாம் ஒரு டைம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டிசி கிடையாது. காலேஜ் ஜாயின் பண்ண முடியுமா டிசி இல்லாம அப்படின்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணலாம். நீங்க எழுதும் போதே அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணும் போதே நீங்க பிரைவேட் ஸ்டூடெண்ட் தான் ஃபில்அப் பண்ணுவீங்க, அப்போ உங்களுக்கு டிசி கேட்க மாட்டாங்க. அடுத்தது சபரி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 9th பாஸ் பண்ணிட்டேன், 10th டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன், சயின்ஸ் பிராக்டிஸ் கிளாஸுக்கு நான் அப்ளை பண்ணவே இல்லை, இப்போ அப்ளை பண்ணலாமா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கீங்க. இந்த கேள்விக்கு ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன்.
இருந்தாலும் ஒரு தடவை உங்களுக்கும் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் 10th அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னா 8th மார்க் ஷீட் வேணும், ஒரிஜினல் மார்க் ஷீட் வேணும். நீங்கள் 8th எங்கே படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் முதல்ல 8th மார்க் ஷீட் கேட்டு வாங்கிக்கிங்க. ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரிஜினல் வேணும். அந்த மாதிரி நீங்கள் அப்புறம் டிசியும் வேணும் உங்களுக்கு. டிசி நீங்கள் 9th டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்க இல்லை 10th டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே டிசி வாங்கிங்க. அதையும் சேர்த்து நீங்கள் இப்போ 10th அப்ளை பண்ணணும். சயின்ஸு ப்ராக்டிகல் கிளாஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இமிடியேட்டாக டிஓ ஆஃபீஸில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில் வந்து வீடியோ லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்துக்கிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதை வச்சு இப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் இமிடியேட்டாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அடுத்தது கேஎம் மூர்த்திமுத்து. இவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டில் அட்ரஸ் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன், இது எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் தான், அட்ரஸ் ப்ரூஃப் கிடையாது. ஒன்லி ஐடி, நீங்கள் தானா அப்படிங்கிறதுக்கு தான், உங்கள் நேமில் தான் ஆதார் கார்டு இருக்கா, நீங்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ஐடி ப்ரூஃப் தான் அது. அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதும் உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு எல்லாரும் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும், உங்கள் ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் அது ப்ராப்ளம் வரும். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது ஆதார் கார்டு, 10th 12th அப்புறம் காலேஜ், இதில் எல்லாத்துலேயுமே உங்கள் நேம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதாவது சில பேருக்கு பேர் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கும். இப்போ என் பேரே சிவகுமார் அப்படின்னா சிவா குமார் அப்படின்னு தனித்தனியாக கேப் இருக்கும். அந்த மாதிரி கேப் இருக்கா அப்படின்னா எல்லா சர்டிஃபிகேட்லயும் அந்த மாதிரி கேப் வரணும். கேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேப் இல்லாமல் பார்த்துங்க. அடுத்தது உங்க இனிஷியலு நேமுக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணீங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இனிமே நேம் வந்து கரெக்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க எந்த ஆபீஸ்லயும் வேலைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் கேட்பாங்க, இது உங்க நேம் தானா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சரில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் நேம் வந்து ஆதாரில் லிங்க் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும்னா எல்லா நேமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அடுத்தது நசருல். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 11th அரியர் வச்சிருக்கேன், இப்போ 11th கிளியர் பண்ணிட்டு தான் 12th எழுதலாமா இல்லை 12th எழுதி கிளியர் பண்ணிட்டு அடுத்து 11th எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்க 11th எழுதிட்டு தான் 12th எழுதணும் தேவையில்லை, ரெண்டுமே சேர்த்து எழுதலாம். இல்ல 11th எழுதலாம், இல்ல 12th எழுதலாம், இல்ல 12th எழுதிட்டு அப்புறமேல 11th எழுதலாம். உங்கள் சாய்ஸ் தான் இது. அடுத்தது ஃபர்கானா பிபி. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்க கேள்வி கொஞ்சம் புரியவே இல்லை. 2025ல் 10th முடிச்சதா சொல்லியிருக்கீங்க, இப்போ 12th எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 2024 முடிச்சவங்க தான் எழுத முடியும். அதாவது 2 years கேப் வேணும். அதனால இப்ப நீங்க எழுத முடியாது. அதுவும் இல்லாம உங்க கேள்வி கிளியரா இல்ல, அதனால டீட்டெயிலா என்னால பதில் சொல்ல முடியல. அடுத்தது தாயூப். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th பிராக்டிகல் கிளாஸை பத்தி தான் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் இவங்க அப்ளை பண்ணாத மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அப்ளை பண்ணலாமா அப்படி மாதிரி கேட்டிருக்கீங்க. முதல்ல நீங்க மண்டே நாளைக்கு போய் டிஓ ஆபீஸ்ல போய் நீங்க 10th சயின்ஸ் பிராக்டிக்கல் கிளாஸுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. டீட்டெயிலுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அது ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போங்க. அங்க கொடுக்குற அக்னாலஜ்மெண்ட் எடுத்து வந்து இப்ப எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். டிஓ ஆபீஸ்லயே எந்த ஸ்கூல்ல பிராக்டிகல் கிளாஸ்னு கேளுங்க, அந்த ஸ்கூல்ல கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பிராக்டிகல் கிளாஸ் என்னைக்கு, பிராக்டிகல் எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அடுத்தது தமிழ் யோகி. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்க கேள்வி டீட்டெயிலா கொண்டு போறேன்ட்டு கொஞ்சம் பெருசா சொல்லிட்டீங்க, ஆனா அது கொஞ்சம் கிளியரா இல்ல. அதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறது மட்டும் இப்ப பதில் சொல்றேன். லாஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கூல்ல அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் டைம் அரியர் ஆனவங்க, ஸ்கூல்ல அரியர் ஆனவங்களுக்கு ஸ்கூல்லயே ஒரு டைம் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க அங்க அப்ளை பண்ண முடியாது. சர்வீஸ் சென்டர் எங்க இருக்குதோ அங்கதான் நீங்க போய் அப்ளை பண்ணணும்.
சில டைம் நீங்க அப்ளை பண்ண ஸ்கூலே சர்வீஸ் சென்டரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சர்வீஸ் சென்டர் லிஸ்டா பாத்துங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. ஸ்கிரீன்ல ஓடுறதும் அந்த சர்வீஸ் சென்டர் தான். உங்களுக்கு நியரஸ்டா இந்த சர்வீஸ் சென்டர் இருக்குன்னு பார்த்துட்டு அங்க போய் நீங்க அப்ளை பண்ணுங்க. அடுத்தது குழந்தை வாய்ஸ், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2025ல +1 எழுதி பாஸ் பண்ணிட்டேன். இப்ப 26ல +2 எக்ஸாம் எழுத போறேன். இப்ப அப்ளை பண்றதுக்கு +1 ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் கேட்பாங்களா இல்ல 10th மார்க் ஷீட் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா +1 ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தான் கேட்பாங்க. ஏன்னா உங்க ரெக்கார்ட் படி நீங்க +1 படிச்சிருக்கீங்க. அதனால +1 ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் தான் கேட்பாங்க. அடுத்தது கலந்தர், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 2017ல 10th ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்ப 12th டைரக்டா எழுதலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா எழுதலாம். என்ன கொண்டு போகணும், எப்படி படிக்கணும்னு கேட்டிருக்கீங்க. என்ன கொண்டு போகணும் அப்படிங்கறத முதல்ல சொல்லிட்டேன் ஏற்கனவே. 10th மார்க் ஷீட் கண்டிப்பா கொண்டு போகணும். அடுத்தது போட்டோ, ஆதார் கார்டு இதை கொண்டு போங்க. அடுத்தது 40 ரூபாய்க்கு போஸ்டல் கவர் இது கேட்பாங்க. அடுத்தது எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டுறீங்க. அதை பத்தி நம்ம சேனல்ல எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அதை நீங்க உங்க ஓன் மெத்தட்லயே படிச்சீங்க. டுட்டோரியல் ஜாயின் பண்ணதாலும் டுட்டோரியல் ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது தமீம் அன்சாரி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்க கேள்வி கொஞ்சம் புரியல. அதாவது என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா 11th எழுதிட்டேன், ஆனா ஒரு அட்டெம்ப்ட் இருக்கு சார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. பட் நான் 12th அப்ளை பண்ணலாம். 12th அப்ளை பண்ண என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 11th எழுதிட்டேன் ஆனா ஒரு அட்டெம்ப்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு என்னன்னு கிளியரா புரியல. ஆனா ஒன்னு மட்டும் சொல்றேன், நீங்க 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு, அதாவது 11th அரியர் இருந்து 12th எக்ஸாம் சேர்த்து எழுத போறதா இருந்தீங்கன்னா என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா 11th ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் இதை மட்டும் கொண்டு போங்க போதும். அடுத்து ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ், போட்டோ இதை கொண்டு போங்க. 11th நீங்க அரியர் இருந்தா கூட 11th 12th ரெண்டுமே நீங்க சேர்த்து எழுதலாம். அடுத்தது இம்ரான் கான், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 10th 2 அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன். இப்போ 3வது அட்டெம்ப்ட் என்ன சர்டிபிகேட் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்க அப்ளை பண்றதுக்கு நீங்க 10thல என்னென்ன மார்க் ஷீட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த எல்லா மார்க் ஷீட்டையும் நீங்க கொண்டு போங்க. ஏற்கனவே சொன்னது போல ஒரிஜினல் ஜெராக்ஸ் காப்பி 3 எடுத்துக்கங்க. போட்டோ, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதெல்லாம் கொண்டு போங்க. அடுத்தது நவீன்குமார், இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். 12thல தியரி பிராக்டிக்கல் ரெண்டுமே பண்ணல. இப்ப தியரி மட்டும் பண்ணலாமா இல்ல பிராக்டிகல் பண்ணலாமா இல்ல ரெண்டும் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்ப நீங்க தியரி எக்ஸாம் அட்டன் பண்றதா பண்ணலாம், பிராக்டிகல் பண்றதாலும் பண்ணலாம், இல்ல ரெண்டுமே அட்டன் பண்றதாலும் பண்ணலாம். அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணி போடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு பாஸ் மார்க் எவ்வளவு, அதாவது 10th 11th 12th பாஸ் மார்க் எவ்வளவு அப்படிங்கறத இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன், டீட்டெயிலா சொல்றேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது கௌதம், இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். 4 வீடியோல கமெண்ட் பண்ணிட்டேன், 12th எப்படி இன்டர்னல் மார்க் போடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க 4 வீடியோலையும் கேட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லணும். அதனாலதான் என்னால சொல்ல முடியாது கமெண்ட்ல. இப்ப இந்த வீடியோ லாஸ்ட்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன், எப்படி இன்டர்னல் மார்க் போடுவாங்க, பாஸ் மார்க் என்ன அப்படின்னு சொல்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்தது ரேஷ்மா குமுதா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 12th அரியர் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. 12thல உங்கள்கிட்ட என்னென்ன மார்க் ஷீட் இருக்கோ அந்த மார்க் ஷீட் எல்லாம் கொண்டு போங்க. அதோட ஜெராக்ஸ் காப்பி 3 செட்டு கொண்டு போங்க. அடுத்தது ஆதார் கார்டு ஜெராக்ஸ், போட்டோ இது எல்லாம் கொண்டு போங்க. போட்டோ 3 கொண்டு போங்க. ஆதார் கார்டு பிளஸ் ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் கொண்டு போங்க. அடுத்தது விநாயகமூர்த்தி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிப்ளமா முடிச்சிருந்தா தமிழ் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எழுதினா போதும் அப்படின்னு சொல்லியிருந்ததா சொல்லியிருக்கீங்க. டிப்ளமா முடிச்சவங்க, ஐடிஐ முடிச்சவங்க +2 சர்டிபிகேட் வேணும் அப்படின்னா +1ல தமிழ் இங்கிலீஷ், +2ல தமிழ் இங்கிலீஷ் இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும் நீங்க எழுதினா போதும், உங்களுக்கு +2 சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இந்த டைம் +1
போர்டு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால +1ல உள்ள தமிழ் இங்கிலீஷ் எழுதணுமா அப்படின்னு அவங்க கன்ஃபார்மா எந்த மெசேஜும் இது வரைக்கும் அரசு தேர்வு இலக்கியத்துல சொல்லவே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது அங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அடுத்தது FD பிரைவேட் லிமிடெட் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். +2 பிரைவேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணா என்ன ப்ராசஸ், எங்க போகணும், 2017 பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க 12th டைரக்டா எழுத போறீங்களா, இல்ல ஏற்கனவே 12th அரியர் இருந்து எழுத போறீங்களா, இதை பத்தியான டீட்டெயில் நீங்க சொல்லல. இருந்தாலும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 12th அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், டைரக்டா நீங்க போனா என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், அதே மாதிரி ஏற்கனவே அரியர் உள்ளவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு கிளியரா சொல்லியிருக்கேன். அதனால அதை ஒரு தடவை பார்த்துங்க. அடுத்தது முகமது காசிம் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 11th பிரைவேட் பப்ளிக் எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரூஃப் கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கான பதில வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஒரு தடவை மறுபடியும் அதை கேட்டுங்க. அடுத்தது சரண் சங்கை இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், ஆனா அப்ளை பண்ணிட்டு ஒரு எக்ஸாம் கூட நீங்க போகல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 12th டைரக்டா எழுதலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போ உங்க டிசில 11th தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதனால நீங்க 11th தான் எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அப்படின்னா இப்ப நீங்க என்ன பண்ணும், நான் பிராக்டிக்கல் குரூப் மறுபடியும் எடுத்து 11th எக்ஸாம் எழுதணும். அடுத்தது 12th எக்ஸாம் எழுதணும். அரசு தேர்வுகள் இயக்கத்திலிருந்து இதை பத்தி கிளியரா ஒன்றும் சொல்லவே இல்லை. ஏன்னா 11th டிஸ்கண்டினியூ பண்ணா அங்க டைரக்டா 12th எழுதலாமா அப்படிங்கிற சொல்லவே இல்லை. அதனால நீங்க அப்ளை பண்ற இடத்துலயோ இல்லையா டிஓ ஆபீஸ்ல போய் இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணி அங்க கன்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்தது கவி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் 10th 2018ல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் டைரக்டா +2 எழுதலாமா, இன்டர்னல் மார்க் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நீங்க டைரக்டா இப்ப +2 எழுதலாம். மார்க்ஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கறத இந்த வீடியோ லாஸ்ட்ல டீட்டெயிலா சொல்றேன். ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. அடுத்தது விஜி ராயல் கேமிங் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 10th பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. அதுல சொன்னது மாதிரி நீங்க இப்ப அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி டிஓ ஆபீஸ்ல அதை சப்மிட் பண்ணி அங்க கொடுக்குற அக்னாலஜ்மெண்ட் வாங்கிட்டு வந்து இப்ப எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். அடுத்தது பவதாரிணி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு டைரக்டா 12th அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுறீங்க. அப்ளை பண்ணலாம். ஆனா 10th முடிச்சு 2 years ஆன பிறகு தான் நீங்க 12th டைரக்டா எழுத முடியும். அடுத்தது பாலாஜி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிப்ளமா முடிச்சுட்டு தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் மட்டும் எழுதினா போதுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா போதும். ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா +1ல தமிழ் இங்கிலீஷ், +2ல தமிழ் இங்கிலீஷ் இது 4 எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப +1 எடுத்துட்டாங்க. இப்ப மறுபடியும் அதை எழுதணுமா அப்படின்னு ஒரு தடவை நீங்க சென்டர்லயோ இல்ல டிஓ ஆபீஸ்ல கன்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனா இந்த 4 சப்ஜெக்ட் எழுதினா போதும், உங்களுக்கு +2 சர்டிபிகேட் உண்டு. அடுத்தது சைல்ட்ஹுட் மெமரிஸ் இந்த ஐட்ல இருந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல சென்டர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸ்கிரீன்ல ஓடுது பாத்தீங்களா, இந்த சென்டரை பாத்துங்க. இதோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கிங்க. துர்கா மௌலி இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கூடலூர் டிஸ்ட்ரிக்ட் நான் எங்க போய் அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதில் பார்த்து எங்கன்னு அட்ரஸை நோட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது சுமன் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 8th எப்போ அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8th அப்ளை டேட்டு ஜூலை மந்த் வரும். 8th ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 12.5 வயசு ஆயிருக்கணும். ஸ்கூலில் எதுவும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிசி வேணும். அப்படி இல்லை அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வேணும். ஏற்கனவே 8th எழுதி அரியர் இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்க் ஷீட் வேணும். இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ். இப்போ 11th 12th பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம்.
முதல்ல அரியர் கேண்டிடேட் நியூ பேட்டர்ன், அதாவது 600 மார்க்குக்கு எழுதுறவங்களுக்கு பாஸ் மார்க் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 100 மார்க்கு. உங்களுக்கு பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னா 100க்கு நீங்கள் 35 மார்க் எடுக்கணும். தேரியில் 90 மார்க்ஸ் நீங்கள் எழுதுவீங்க. அந்த 90 மார்க்ஸ்க்கு நீங்கள் 25 மினிமம் எடுக்கணும். இன்டர்னல் மார்க் 10 மார்க். ஆல்ரெடி நீங்கள் அரியர் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் மார்க் எவ்வளோ போட்டிருந்தாங்களோ அந்த மார்க் தான். ஏற்கனவே உங்கள் ஸ்கூலில் உங்களுக்கு எந்த மார்க்கும் போடலைன்னா மறுபடியும் இன்டர்னல் மார்க் போட மாட்டாங்க. ஆக தியரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90 மார்க்ஸ் மினிமம் 25 எடுக்கணும். டோட்டல் 100க்கு 35 மார்க் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் பாஸ் மார்க். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் தியரிக்கு 70 மார்க் நீங்கள் எழுதுவீங்க. அந்த 70 மார்க்கில் நீங்கள் 15 மார்க் எடுத்தால் தான் பாஸ். ப்ராக்டிக்கலுக்கு 20 மார்க்கு, இன்டர்னலு 10 மார்க்கு. இந்த ப்ராக்டிக்கல் 20 மார்க்கில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதோ அவ்வளோ மார்க் தான். ஆனால் அதில் மினிமம் பாஸ் மார்க்லாம் கிடையாது. நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணால் போதும். அதே மாதிரி இன்டர்னல் எவ்வளோ மார்க் வருதோ அவ்வளோதான். ஆனால் டோட்டலாக உங்களுக்கு பாஸ் மார்க் 100க்கு 35 வரணும். தியரியை பொறுத்த வரைக்கும் 70 மார்க்கில் 15 மார்க் நீங்கள் எடுத்தாகணும். ஓல்டு பேட்டர்ன், அதாவது 1200 மார்க் இதில் எழுதின அரியர் கேண்டிடேட், இவங்களுக்கு பாஸ் மார்க் எவ்வளவு அப்படின்னு பார்க்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க. அதில் பாஸ் மார்க்கு 200க்கு 70 மார்க். இப்போ நீங்கள் நியூ சிலபஸ் நியூ பேட்டர்ன் எழுதும்போது தியரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 90 மார்க்குக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதை நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா 200க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போடுவாங்க. அப்போ 200க்கு நீங்கள் 70 எடுக்கணும். அப்போனா 90க்கு எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 90க்கு 31.5 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ். ஓல்டு பேட்டர்ன், அதாவது 1200 மார்க்குக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் இப்போ நியூ பேட்டர்ன் நியூ சிலபஸில் எழுதணும். அந்த 200க்கு நீங்கள் 70 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க்கு. இப்போ கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 90 மார்க்ஸ்க்கு தான் இருக்கும். அந்த 90யை கன்வெர்ட் பண்ணி தான் உங்களுக்கு 200க்கு மார்க் போடுவாங்க. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 90க்கு 31.5 எடுத்தீங்கன்னா நீங்கள் பாஸ். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இதே ஓல்டு பேட்டர்னில் தியரி நீங்கள் 70 மார்க் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஏன்னா 70 மார்க் தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அந்த 70 150க்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. 150க்கு நீங்கள் 30 மார்க் எடுத்தால் பாஸ். அப்போனா அந்த 70 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தா பாஸ் அப்படின்னா 70 மார்க்குக்கு தியரியை பொறுத்த வரைக்கும் 14 மார்க் எடுக்கணும். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓல்டு பேட்டர்னில் 50க்கு 40 மார்க்கு கம்பல்சரியாக எடுக்கணும். ஆக டோட்டலாக 200 மார்க்குக்கு நீங்கள் 70 மார்க் எடுக்கணும். டைரக்ட் பிரைவேட் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 90 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. அந்த 90 மார்க்ஸ் தான் கொஸ்டின் பேப்பரே இருக்கும். அந்த 90யை தான் 100க்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மார்க் போடுவாங்க. 100க்கு நீங்கள் 35 மார்க் எடுத்தால் பாஸ். ஆனால் கொஸ்டின் பேப்பர் 90ல் இருக்கிறதுனால 90க்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் அப்படின்னா 31.5 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்.